சாவல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த சாவலின் தாழ்மையான வணக்கம். நம்ம சேனல்ல தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க போற ஷூட்டிங் ஸ்பாட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜெய்சால்மர் மாவட்டத்தில் பேய் கிராமம் என்று அழைக்கப்படும் குல்தாரா வில்லேஜுக்கு தாங்க வந்திருக்கோம். ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த பேய் கிராமமான குல்தாரா வில்லேஜுக்கு எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜெய்சால்மர் ரயில் நிலையத்திலிருந்து சரியா 18வது கிலோமீட்டரில் இந்த குல்தாரா பேய் கிராமம் அமைஞ்சிருக்குங்க. கார்த்தி நடித்த தீரன் திரைப்படத்தை பார்த்தவங்க யாருக்குமே 2 கிலோமீட்டர் என்ற வசனத்தை மறக்கவே முடியாது. கார்த்தியோடைய குழுவை ஒரு தாத்தா ஒரு கிராமத்துக்கு அழைச்சிட்டு போவார். அங்கே போய் பார்த்தா அந்த கிராமத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த கிராமம் தாங்க இந்த குல்தாரா கிராமம். இங்கே அமைஞ்சிருக்கக்கூடிய குல்தாரா கிராமம் பேய் கிராமம்னு அழைக்கிறாங்க. இங்கே அதாவது பூத்தா காவ், இந்தி மொழியில் பூத்தா காவுன்னு சொல்கிறாங்க. பூத்தான்னா தமிழில் அர்த்தம் பேய்ன்னு அர்த்தம். 13ஆம் நூற்றாண்டு துவக்கத்தில் தான் இந்த கிராமம் உருவானதாகவும், இந்த கிராமம் பாலி என்ற சமூகத்தினரால் உருவாக்கப்பட்டது எனவும் இங்கே சொல்கிறாங்க. பாலி இன மக்கள் இந்த குல்தாரா கிராமத்தில் 13ஆம் நூற்றாண்டு வாக்கிலெல்லாம் சிறு சிறு குழுக்களாக தான் தங்கி இருந்திருக்காங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் 19ஆம் நூற்றாண்டுலலாம் ஒரு 500 குடும்பங்கள் இந்த குல்தாரா கிராமத்தில் வசிச்சதா சொல்கிறாங்க. இங்கே வாழ்ந்த 500 பாலி இன குடும்பங்களுமே ஒரு அம்மன் கோவில் அமைத்து அதை தான் வழிபட்டுட்டு வந்ததாகவும் இங்கே கூறப்படுது. திடீரென ஒரே நாள் இரவிலேயே இந்த குல்தாரா கிராமத்தில் இருந்த 500 குடும்பங்களுமே காணாமல் போயிருக்காங்க. இங்கு வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் ஒரே நாள் இரவிலேயே இந்த கிராமத்தை காலி பண்ணிட்டு எங்கே போனாங்க, எதற்காக போனாங்க அப்படிங்கிற காரணம் இன்னை வரைக்குமே யாருக்குமே புரியாமல் தான் இருக்குது. அதுக்கு அதிகமாக இங்கே சொல்லக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த குல்தாரா கிராமத்தில் இருந்த அம்மன் கோவிலுக்கு இந்த மக்கள் ஏதோ தீங்கு செய்துட்டதாகவும், அதனால் கடவுளுடைய சக்தியை இந்த மக்கள் இழந்துட்டதாகவும், இந்த குல்தாரா கிராமத்துக்கு பேய்கள் குடியமர்ந்துட்டதாகவும் தான் சொல்கிறாங்க. இந்த கிராமத்தில் இரவு நேரத்தில் தங்குறவங்களுக்கு அதிகமானவர்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இரவில் தங்குறவங்க மர்மமான முறையில் தற்கொலை செய்திருக்கிற சம்பவங்களும் நிறைய இந்த கிராமத்தில் நடந்திருக்கு. 2017ஆம் ஆண்டு ராஜஸ்தான் மாநில அமைச்சர் ஒருவர் இந்த குல்தாரா கிராமத்தை பற்றி குறிப்பிடும்போது, குல்தாரா கிராமம் பூகம்பத்தால் அழிந்து விட்டதாக அவர் பேசியிருக்காரு. அப்படிப்பட்ட பேச்சும் இந்த ராஜஸ்தான் மக்களிடையே இருந்துட்டு தான் இருக்கு. ஆனால் இந்த பகுதியில் பூகம்பம் வந்ததற்கான எந்த ஆதாரங்களும் இதுவரை கிடைக்கலன்னு தான் சொல்றாங்க. ஆனால் இந்த கிராமத்தில் பேய் தான் வசிக்கிறது என உறுதியாக நம்பி வர்றாங்க இந்த பகுதி மக்கள். இங்கே பேய் இல்லை, நாங்கள் அதை மாத்திரம் பாருங்க அப்படின்னு சொல்லி இங்கே சமூக ஆர்வலர்கள் சிலர் இரவு நேரத்தில் தங்கியிருக்காங்க. அவங்களும் இங்கே பேய் பிடித்து தலைதறிக்க ஓடி இருக்காங்க. இப்போ இந்த குல்தாரா கிராமத்தை ராஜஸ்தான் அரசே கையில் எடுத்துக்கிட்டு இந்த பகுதியை ஒரு சுற்றுலா மையமாக உருவாக்கியிருக்காங்க. ஆனால் இரவு நேரத்தில் இங்கே யாருக்கும் அனுமதி இல்லை. இங்கே உத்தரவோட இந்த கிராமத்தை சுற்றி பெரிய கதவு அமைச்சிருக்காங்க. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே அந்த கதவை பூட்டி சாவி எடுத்துருவாங்க. அதுக்கு மேலே இங்கே யாரும் வர முடியாது. அப்படியே இந்த குல்தாரா கிராமத்துக்கு இரவில் வரணும்னு இருந்தால் ராஜஸ்தான் அரசுகிட்ட முன் அனுமதி பெற்று அதிக நபர்கள், நிறைய ஆட்கள் சேர்ந்து ஒரு குழுக்களாக வந்தால் வரலாம், அப்படி இங்கே அனுமதிக்கிறாங்க. அப்படி தான் ராஜஸ்தான் அரசுடைய அனுமதி பெற்று கார்த்தி நடித்த தீரன் திரைப்படத்தோடைய கிளைமாக்ஸ் காட்சி இரவு நேரத்தில் இங்கே படமாக்கியிருப்பாங்க. அப்படி என்னதான் இந்த கிராமத்தில் இருக்குது, இரவு நேரத்தில் இங்கே தங்குனா எதுக்காக பேய் பிடிக்கிறது, இங்கே வாழ்ந்துகிட்டு இருந்த மக்கள் எதுக்காக இந்த கிராமத்தை விட்டு வெளியேறினாங்க அல்லது காணாமல் போனாங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் இதனால் வர மர்மமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ ராஜஸ்தான் அரசு இந்த குல்தாரா பேய் கிராமத்தை ஒரு சுற்றுலா மையமாக உருவாக்கி ஒரு நபருக்கு 100 ரூபாய் டிக்கெட் வாங்குறாங்க. அதனால் இங்கே சுற்றுலா பயணிகள் உலகம் முழுவதும் இருந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 18ஆம் நூற்றாண்டில் இந்த குல்தாரா பேய் கிராமத்தில் வீடுகள் எப்படி இருந்துங்கிறது ஒரு மாதிரி காட்டுறதுக்காக ராஜஸ்தான் அரசு கொஞ்சம் ஃப்ரண்டில் மட்டும் கொஞ்சம் வீடுகளை கட்டி வச்சுருக்காங்க. அதுதான் நீங்கள் பார்க்குறது. இப்போ இங்கே தான் விஜய் சுவாதி நடித்த செல்வா திரைப்படத்தில் வரும் லப்பு டிப்பு பாடல் இங்கே தான் படம் வைக்கிருப்பாங்க சில காட்சிகள். இதே பாடல் காட்சி தான். இதே பாடல் காட்சி தான். இந்த குல்தாரா
பேய் கிராமத்தில் இடிஞ்சி கிடக்கக்கூடிய இந்த வீடுகளுக்கு மத்தியில் தான் ஜெயம் ரவி நடித்த அமீரின் ஆதி பகவான் திரைப்படத்தில் வரக்கூடிய காற்றிலே நடந்தேனே என்ற பாடல் படமாக்கியிருப்பாங்க. இதே ஆதி பகவன் திரைப்பட பாடல் காட்சிதான். இதே ஆதி பகவன் திரைப்பட பாடல் காட்சிதான். இதே ஆதி பகவன் திரைப்பட பாடல் காட்சிதான். கேப்டன் விஜயகாந்த் மீனா இணைந்து நடித்த வானத்தை போல திரைப்படத்தில் வரக்கூடிய தாவணியில் என்ன மயக்கிறியே என்ற பாடல் பல காட்சிகள் இந்த குல்தாரா கிராமத்தில் படம் வைக்கிருப்பாங்க. இதே பாடல் காட்சிதான். இதே பாடல் காட்சிதான். இதே பாடல் காட்சிதான். இசை புயல் ஏஆர் ரகுமான் இசையமைப்பில் ஒரு இந்தி படம். ஜாக்கி ஷெராப், அமீர் கான், ஊர்மிளா நடித்த ரங்கீலா திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல். है रामा ये क्या हुआ तू ऐसे हमें सताने लगे. இந்த இந்தி பாட்டோடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராமான்னா கடவுள். கடவுளே நீ ஏன் என்ன ரொம்ப துன்புறுத்துற அப்படின்னு காதலில் உருகி பாடுற மாதிரி இந்த பாட்டை எழுதியிருப்பாங்க. இந்த ரங்கீலா இந்தி படத்தில் வரக்கூடிய பெரும்பான்மையான காட்சி இந்த ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த பேய் கிராமமான இந்த குல்தாரா கிராமத்தில் தான் படமாக்குனாங்க. அமீர் கான், டெவிங்கில் கண்ணா இணைந்து நடித்த ஒரு இந்தி படம் மேளா. அந்த படத்தோடைய பேர் மேளா. அந்த படத்தில் வரக்கூடிய பாடல் தில் மேரா அகேலா பாடல் இங்கே எடுத்திருப்பாங்க. இந்த பாட்டோடைய தமிழ் அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தில். தில்லுன்னா தமிழில் மனசுன்னு அர்த்தம். உன்னுடைய மனசு எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்ற அர்த்தத்தில் இந்த பாட்டை எழுதியிருப்பாங்க. பாபி தியோல், அமிஷா பட்டேல் இணைந்து நடித்த ஒரு இந்தி படம் அம்கு தும்சே பியார் கேன் என்ற படத்தோடைய பேர். அந்த படத்தில் வரக்கூடிய பாடல் தேரே இஸ்க் மே பாகல் லோ கயா தீவானா தேரா ரே. இந்த இந்தி பாட்டுக்கு தமிழில் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இஸ்கு. இஸ்குன்னா தமிழில் அன்புன்னு அர்த்தம். அன்புங்கிற தமிழ் வார்த்தைக்கு தான் இந்தியில் இஸ்குன்னு சொல்லுவாங்க. இந்தி பாடல்களில் நிறைய தனியான இந்தி வார்த்தைகள் இருக்காது. இந்தியும் உருதும் கலந்த வார்த்தைகளில் தான் இந்தி பாடல்கள் நிறைய எழுதுவாங்க. தேரா இஸ்கு மே பாகல் லோ கயா தீவானா தேரா ரே என்ற இந்தி பாடலுக்கு தமிழில் அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ என் மேலே வச்சிருக்க அன்புக்கு நான் என்னைக்கும் உன் மேலே பைத்தியமாக இருப்பேன் என்பது தான் இதுக்கு தமிழில் அர்த்தம். அபிஷேக் பச்சன், ஐஸ்வர்யா ராய் தம்பதிகள் இணைந்து நடித்த ஒரு இந்தி படம் தை அக்சர் பிரேம் கீனி அந்த படத்துடைய பேர். அந்த படத்தில் வரக்கூடிய பாடல் ஓ மேர ரப்பா திலுக்கு பனாயா. ஓ மேர ரப்பா. ரப்பான்னா கடவுள்.
கடவுளுக்கு இந்தியில் ரப்பான்னு சொல்லுவாங்க. ஓ மேரா ரப்பா தில்லுக்கு பனையா. ரப்பான்னா கடவுள், தில்லுன்னா மனசு. ஏன் கடவுளே இந்த மனசை இப்படி படைச்ச அப்படின்னு தமிழில் இந்த பாட்டுக்கு அர்த்தம். இந்த பாடலும் இந்த குல்தாரா பேய் கிராமத்தில் நிறைய காட்சிகள் படமாக்கியிருக்காங்க. கார்த்தி, போஸு, ராகுல் பிரீத் இணைந்து நடித்த தீரன் திரைப்படத்துடைய கிளைமாக்ஸ் காட்சிகள் முழுவதுமே ராஜஸ்தான் மாநிலத்தில் தான் படமாக்கியிருப்பாங்க. தீரன் படத்தோடைய பார்ட் 1ல் கடைசியில் கிளைமாக்ஸில் கொள்ளையர்களை சுட்டு கொள்கிற காட்சி எல்லாமே இந்த குல்தாரா பேய் கிராமத்தில் இரவு நேரத்தில் படமாக்குனாங்க. இதே தீரன் திரைப்பட கிளைமாக்ஸ் காட்சி தான். ஊருக்குள்ள என்ட்ரி எக்ஸிட்ல பார்த்து வச்சுக்கலாம். எஸ் சார், இதை கோஸ்ட் வில்லேஜ்னு சொல்றாங்க சார். இங்க ஆடு மேய்க்கிற 4-5 ஃபேமிலி. இதே தீரன் திரைப்பட கிளைமாக்ஸ் காட்சி தான். நைட் இங்கே தங்கிட்டு காலைல தேடும் சார். பிளான் பண்ண மாதிரி ஊருக்குள்ள வந்துட்டானுங்க. இப்பவே அட்டாக் பண்ணி இரவு நேரத்தில் இந்த குல்தாரா பேய் கிராமத்தில் யாருக்கும் வருவதற்கோ இங்கு தங்குவதற்கோ அனுமதி கிடையாது. ராஜஸ்தான் அரசு அது கொடுக்காது. ஆனால் இந்த தீரன் திரைப்பட குழுவினர்கள் ராஜஸ்தான் அரசுக்கிட்ட ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி இரவு நேரத்தில் இந்த தீரன் படத்தோடைய கிளைமாக்ஸ் காட்சியை இங்கே படமாக்குனாங்க. இதே தீரன் திரைப்பட கிளைமாக்ஸ் காட்சி தான். இதே காட்சி தான். கார்த்தி, ரீமாசன், ஆண்ட்ரியா பார்த்திபன் இணைந்து நடித்த 1000ல் ஒருவன் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் உன் மேல ஆசைதான் பாடல் இந்த குல்தாரா பேய் கிராமத்தில் தான் படமாக்குனாங்க. இதே பாடல் காட்சி தான். இதே பாடல் காட்சி தான். இந்த 1000ல் ஒருவன் திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த பாடலில் இந்த குல்தாரா பேய் கிராமத்தில் இவங்க இந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செட்டிங் அமைச்சு தான் படமாக்குனாங்க. இந்த 1000ல் ஒருவன் படத்தில் வரக்கூடிய இந்த பாடலில் இந்த குல்தாரா வில்லேஜில் ராஜஸ்தான் அரசு இந்த 18ஆம் நூற்றாண்டில் இந்த குல்தாரா கிராமம் எப்படி இருந்துன்னு மாதிரி வீடுகள் அமைச்சு வச்சுருக்காங்க. இங்கே வர சுற்றுலா பயணிகளுக்காக இந்த வீட்டுக்குள்ளேயும் காட்சி எடுத்திருப்பாங்க பாருங்கள். ஆர்யா, பிரகாஷ்ராஜ், நவ்தீப் இணைந்து நடித்த அறிந்தும் அறியாமலும் திரைப்படத்தில் வரக்கூடிய கண்ணோடும் நெஞ்சோடும் மூச்சோடும் நீ அடி பாடல் படமாக்கியிருப்பாங்க. இதே பாடல் காட்சி தான். இதே பாடல் காட்சி தான். இதே பாடல் காட்சி தான். விஜய், கௌசல்யா இணைந்து நடித்த பிரியமுடன் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் பூஜாவா பூஜாவா பூஜைக்கு வந்த நிலவேவா பாடல் இங்கே படமாக்கியிருப்பாங்க. இதே பாடல் காட்சி தான்.
இதே பிரியமுடன் திரைப்படத்தில் வரக்கூடிய கிளைமாக்ஸ் காட்சிகள் முழுவதுமே இந்த குல்தாரா பேய் கிராமத்தில் தான் படமாக்குனாங்க. இதே பிரியமுடன் திரைப்பட கிளைமாக்ஸ் காட்சி தான். இதே பிரியமுடன் திரைப்பட கிளைமாக்ஸ் காட்சி தான். இந்த பிரியமுடன் திரைப்படத்தோடைய கிளைமாக்ஸ் காட்சிகள் முழுவதுமே இந்த குல்தாரா பேய் கிராமத்தில் தான் படமாக்குனாங்க. இந்த பிரியமுடன் படத்தோடைய கிளைமாக்ஸில் கௌசல்யாவோட அப்பாவை விஜய் தான் கொலை பண்ணார் அப்படின்னு சிபிஐ கௌசல்யாட்ட சொல்லிடுவாங்க. அப்போ விஜய் கௌசல்யாவை பார்க்க வரும்போது கௌசல்யா விஜயை கம்பெடுத்து அடிக்கிற காட்சியெல்லாம் இங்கே தான் படமாக்குனாங்க. இதே பிரியமுடன் திரைப்பட கிளைமாக்ஸ் காட்சி தான். 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 இந்த பிரியமுடன் திரைப்படத்தோடைய கிளைமாக்ஸில் விஜய் கௌசல்யாட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே விஜயை தேடி சிபிஐ போலீஸ் வந்துடுவாங்க. போலீஸை பார்த்ததும் விஜய் கௌசல்யாவை நாம் எங்கேயா போயிடலாம், போலீஸுக்காரங்க நம்மளை பிரிச்சுருவாங்கன்னு கூப்பிடுவார். விஜய் கூப்பிடும்போது கௌசல்யா விஜயோடு போக மறுத்து நிற்கிற நேரத்தில் விஜய் கௌசல்யா கையை பிடிச்சி இழுப்பார். அப்போ சிபிஐ விஜயை சுட்டுருவாங்க. இந்த பிரியமுடன் திரைப்பட கிளைமாக்ஸில் விஜய் போலீஸ்காரங்களால் சுடுபட்டு இறந்து போகிற காட்சியும் இந்த குல்தாரா பேய் கிராமத்தில் தான் படமாக்குனாங்க. இதே பிரியமுடன் திரைப்பட கிளைமாக்ஸ் காட்சி தான். இந்த பிரியமுடன் திரைப்படத்தோடைய கிளைமாக்ஸில் இறந்து போன விஜய்க்கு கௌசல்யா கடைசியாக முத்தம் கொடுப்பாங்க. அதோட இந்த பிரியமுடன் படம் முடியும். வணக்கம் நண்பர்களே, இன்னொரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் இனிய நண்பன் சேவல்.